2027 கன்னி ராசி முக்கிய பலன்கள். 1. தொழில் மற்றும் உத்தியோகம் கரியர். மகா யோகம் ஜூன் 2027 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று நீடிப்பதால் வேலையில் இருந்த அனைத்து சிக்கல்களும் தீரும். பதவி உயர்வு. உங்களின் திறமைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாடு சென்று பணிபுரியும் கனவு நனவாகும். வியாபாரம். தொழிலில் புதிய உச்சத்தை தொடுவீர்கள். 11 இல் கேதுவும் இருப்பதால் புதிய நுட்பங்களை கையாண்டு லாபத்தை ஈட்டுவீர்கள். எனினும் கண்டச்சனி நடப்பதால் பங்குதாரர்களுடன் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்கவும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். நிதிநிலை. வருமானம் பல வழிகளில் வரும். 2027 இன் முதல் பாதி உங்கள் வாழ்க்கையில் நிதி ரீதியாக மிகச்சிறந்த காலமாக இருக்கும். முதலீடு. சொத்துக்கள், நிலம் அல்லது தங்கம் வாங்கும் யோகம் மிக வலுவாக உள்ளது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். கடன் தீரும். உங்களை நீண்ட நாட்களாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய கடன்களை முழுமையாக அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சி. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். 5 ராகு இருப்பதால் பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் மட்டும் சிறு கவனம் தேவை. திருமண யோகம் 11 இல் இருக்கும் குருவின் பார்வையால் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மே மாதம் வரை மிகச்சிறந்த வரனமைய வாய்ப்புள்ளது. நட்பு. செல்வாக்குமிக்க மனிதர்களின் நட்பு உங்களுக்கு பெரிய அளவில் உதவும். 4. ஆரோக்கியம் ஹெல்த் மேம்பாடு. பழைய நோய்களிலிருந்து முழுமையாக குணமடைவீர்கள். உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். கவனம். கண்டச்சனி தொடர்வதால் கால்கள் மற்றும் மூட்டுப் பகுதிகளில் அவ்வப்போது சிறு வலிகள் வந்து நீங்கலாம். முறையான உடற்பயிற்சி அவசியம். 2027 முக்கிய கிரக பெயர்ச்சிகள். 1. ராகு கேது பெயர்ச்சி மே 2027. ராகு 4ஆம் இடத்திற்கும் தனுசு, கேது 10ஆம் இடத்திற்கும் மிதுனம் பெயர்ச்சியாகிறார்கள். இது உங்கள் தொழில் ஸ்தானத்தை 10ஆம் இடம் வலுப்படுத்தும். வேலையில் உங்களின் அதிகாரம் கூடும். 2. குரு பெயர்ச்சி நவம்பர் 2027. குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு சிம்மம் பெயர்ச்சியாகிறார். இது சுப விரயங்களை தரும். வீட்டை புதுப்பிப்பது அல்லது ஆன்மீக சுற்றுலாக்களுக்கு பணம் செலவிடுவீர்கள். 3. சனி பகவான் 7ஆம் இடத்திலேயே நீடித்து கண்ட சனியாக தொடர்வார். கூட்டணிகளில் மட்டும் நிதானம் அவசியம். 2027 கவனமாக இருக்க வேண்டியவை. முதலீடு. 5 இல் ராகு இருப்பதால் ஷேர் மார்க்கெட் போன்ற ஊக வணிகங்களில் அதிக பேராசைப்பட்டு பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். ஆவணங்கள். கண்ட சனிகாலம் என்பதால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது ஆவணங்களை முழுமையாக படிக்கவும். பரிகாரம். பெருமாள் வழிபாடு. புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாத்தி வழிபடுவது கன்னி ராசிக்கு விசேஷமான நற்பலன்களை தரும். ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது கண்டச்சனியின் தாக்கத்தை குறைக்கும். தானம். ஏழை மாணவர்களின் கல்விச் செலவுக்கு அல்லது புத்தகங்கள் வாங்க உதவுவது புதனின் அருளை தரும். 2027ஆம் ஆண்டில் நீங்கள் செய்ய திட்டமிட்டுள்ள ஏதேனும் குறிப்பிட்ட காரியம், உதாரணமாக வீடு கட்டுதல் அல்லது